அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொலியின் வாயிலாக இன்றைக்கு 16வது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் துயர் தீர்த்த நாயகத்தின் தோழர்கள். இந்த தலைப்பிற்கு கீழே 3 விஷயங்கள் அடங்கும். ஒன்று அபுதாலிப் அவர்களுடைய மரணம், மற்றொன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், தாயிஃபினுடைய சில முக்கியமான நிகழ்வுகள். ஆரம்பமாக அபுதாலிப் அவர்களுடைய மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ஊன்றுகோலாக இருந்தவர்கள் அபுதாலிப். அவர்களுடைய மரணம் எப்போது ஏற்பட்டது? சரியாக நபிபட்டம் கிடைத்து 10வது ஆண்டு ரஜபு மாதத்தில் அவர்கள் மரணத்தை எய்கிறார்கள். இதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதாலிப்பை பார்க்க செல்கிறார்கள். எப்போதென்றால் அபுதாலிப் படுத்த படுக்கையில் சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கின்ற போது அபுதாலிப்பை சந்திக்க செல்கின்றார்கள். அப்போது நாயகம் அபுதாலிப் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க. சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், உடனே அந்த பெருமானார் பார்க்க சென்ற இடத்தில் மக்கத்து காஃபிர்கள்னா அபூஜஹல் போன்ற எல்லா மக்கத்து காஃபிர்களும் சில மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். உடனே அந்த மக்கத்து காஃபிர்கள் இருந்து அப்துல்லாஹ் பின் உமையா என்கின்றவன் அபுதாலிபை பார்த்து சொன்னான், நான் அபுதாலிபே, நீங்கள் அப்துல் முத்தலிஃபினுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப் போகிறீர்களா என்று கேட்டான். அப்துல் முத்தலிஃபினுடைய மார்க்கத்தை நீங்கள் விடப் போகிறீர்களா என்று கேட்ட உடனே அதற்கு சொன்னானாம். அதற்கு அபுதாலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லி அதை மரணம் அடைஞ்சிருவார்கள். உடனே நாயகம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், என்னவென்று தெரியுமா? எனக்கு தடை வராத வரை நான் இவர்களுக்காண்டி இறைவனிடத்தில் பிரார்த்திப்பேன் என்பதாக சொன்னார். உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். என்னவென்று பார்த்தால், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா வஹு அஅலமு பில் முஹ்ததீன் என்பதாக இருக்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக நபியே, நிச்சயமாக நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் உங்களால் நேர்வழிப்படுத்த முடியாது. மேலும் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவர்களை நேர்வழிப்படுத்துவான். மேலும் அவன்தான் அஅலமு பில் முஹ்ததீன். என்ன சொல்கிறான் தெரியுமா? நேர்வழி யார் யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் என்பது மிகவும் அறிந்தவன் அவன்தான் என்பதாக இந்த குர்ஆனில் இந்த வசனம் வருகிறது. இதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை கேட்டார்களாம், முஹம்மது, நீங்கள் அபுதாலிபுக்காண்டி என்ன செய்ய போகிறீங்க? மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் உங்களை அடித்த போது, உங்களை துன்புறுத்திய போது அவர்கள் தான் உங்களை காப்பாற்றினார்கள். உங்களுக்கு அச்சம் ஏற்பட்ட போதெல்லாம் உங்களை அவர்கள் காப்பாற்றினார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்ட உடனே அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களாம், நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இவர்கள் நாளை நரகத்தில் ஒரு நடுத்தரமான இடத்திலே இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு நாயகம் சொல்லுகிறார்கள், நான் மட்டும் இல்லை என்றால் இவர்கள் நரகத்தினுடைய அடித்தரத்திற்கு சென்றிருப்பார்கள் என்பதாக நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் அபுதாலிப் அவர்களுடைய மரணம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, அவருடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த அன்னை ஹதீஜா நாயகியினுடைய மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிக பெரும் ஒரு தோய்வை கொடுத்த இவர்களுடைய மரணம். இதற்குத்தான் ஆமுல் ஹுசன், இந்த வரலாற்றை ஆமுல் ஹுசன் மிக துயர ஆண்டு, இந்த ஆண்டுகளை பரிசு, அந்த நபித்துவத்தின 10வது ஆண்டுக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் ஆமுல் ஹுசன், துயர ஆண்டு, கடினமான ஆண்டு என்பதாக பதிவு செய்தார்கள். ஹதீஜா நாயகியுடைய மரணம் அதே நுபுவத்தினுடைய 10வது ஆண்டு ரமலான் மாதத்தில் அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் மரணமாகின்றார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததில் மிக பெரும் அளப்பெரும் அருள் கொடைய அன்னை ஹதீஜா நாயகி கொடுத்தான். என்னென்னு தெரியுமா? ஹதீஜா நாயகியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்பாடி சொல்லி காட்டாங்க. என்னென்னு தெரியுமா? மக்கள் எல்லாம், இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்படுது. மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த பொழுது ஹதீஜா என்னை நம்பினாள். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது அவள்தான் என்னை உண்மைப்படுத்தினாள். மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய பொழுது அவள்தான் அவர்கள் பொருளிலிருந்து என்னை சேர்த்து கொண்டாள். அல்லாஹ் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அவர் அல்லாத மற்ற மனைவிமார்களிலிருந்து எனக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்போது ஹதீஜா நாயகி அவர்கள் மிக பெரும் ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான்.
இப்போது இவர்களுடைய மரணமும் இவர்களுக்கு மிக பெரும் ஒரு தோய்வை ஏற்படுத்தி விட்டது. சரி, இவர்களுடைய மரணம் தான் இப்படி ஆகிவிட்டது. இவருடைய அபூதாலிப் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் போயிட்டாங்களே, மக்கத்து காபிர்களாம் நான் செஞ்ச தாவாவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்களே. சரி, மிகவும் தோய்வில் இருந்தவர்கள் ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுது, நம்ம தாயிஃபிற்கு போவோம், தாயிஃபினுடைய மக்கள்கள் நம்முடைய தாவாவை நம்முடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தாவா செய்ய தாயிஃபிற்கு செல்கிறார்கள். சரியாக மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் இருக்கின்றது. அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அடிமையான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கால்நடை பயணமாக சரியாக கிபி 619 ஜூன் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் தாயிஃபிற்கு செல்கிறார்கள். தாயிஃபிற்கு சென்ற பொழுதுல அங்கு முதலாக தஅவா செய்தவர்கள் யாரென்றால் சகீஃப் என்கின்ற ஒரு குலத்தார் இருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர் யாரென்றால் அம்ர் இப்னு உமையா அஸ்-ஸகஃபி. இவர்களுடைய 3 மகனார் இடத்துல முதலாக தஅவா செய்கின்றார்கள். அதில் முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் யாலில். யார்? அப்துல் யாலின்னு ஒருத்தர். அவர் 2ஆவது மகன் பேர் மஸ்ஊத், 3ஆவது மகன் பேர் ஹபீப். இந்த 3 நபர்களும் இஸ்லாத்தை எத்தி வச்சோன்னே பெருமானாரை அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடி பெருமானாரை பழிக்கின்றார்கள். ஒருத்தர் என்ன சொன்னாராம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லாங்க. முதல்ல என்ன சொன்னாராம், நீ மட்டும் ரசூலா இறைத்துதான் இருந்தேன்னு வச்சுக்கேன், காபாவுடைய திரை கிழிச்சிருவேன்னு சொன்னாங்களாம். அப்போது இது அரபியினுடைய கோத்திரத்தார்களிடம் அந்த திட்டுறதுக்கு மற்றவரை இழிவுபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீ மட்டும் அல்லாஹ்வினுடைய இதயத்துதான் தானே, காபாவுடைய திரையை நான் கிழிச்சிருவேன்னு சொன்னாங்க. அடுத்து 2ஆவது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் உன்னை தவிர அல்லாஹ் வேறு யாரும் கிடைக்கலையா, உன்னைத்தான் அல்லாஹ் இதயத்துறா போட்டானா, உன்னை தவிர வேறு யாரும் கிடைக்கலையான்னு கேட்டானா. 3ஆவது ஒருத்தர் கேட்டாலாம், உன்ட்ட நான் பேசவே மாட்டேன், நீ தான் இறைத்துவதாக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் தான் என் மேலே அதான் இருக்க நான் பயப்படுவேன், நீ இறைத்துவதே கிடையாது, உன்னை நான் பேசவும் மாட்டேன், உன்னை மூஞ்சி கொடுத்தும் பேச மாட்டேன் போன்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் மணல் உளைச்சலுக்கு ஆளான நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் தாயிஃபில் இருந்து தவா பணியில் ஈடுபடுகிறார்கள். சரியா 10 நாள் இருந்து தாயிஃபிலேருந்து தவா பணியில் ஈடுபடுகிறார்கள். சில நிலைகள் கழித்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. தாயிஃபில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அவர் பெருமானாரை வந்து சொன்ன உடனே மற்ற எல்லாம் புறம் பேசுகிற, நீ வந்து என்ன பொய் சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பொய் கட்டுக்கதை, நீ கவிங்க மாதிரி ஏதோ கவிதை எடுத்து விட்ற, ஆயத்தை பார்த்து நீ கவிதை சொல்கிறேன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறார்கள், கல்லை விட்டு எரிகிறார்கள், சிறுவர்கள் எல்லாம் கல்லை குடித்து எரிகிறார்கள், திட்டச் சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய கரண்டையில் படுகிறது, இரத்தம் ஊர்த்துகிறது. முன்னாடி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடயமாக போய் நிற்கிறார்கள், அவர்களுக்கும் கல்லால் அடிபடுகிறது. உடனே அவர்கள் செல்லுகிறார்கள் உத்பா பின் ஷைபா, அங்கிருந்த உத்பா பின் ஷைபா என்கின்ற ஒரு நபருடைய தோட்டத்துக்கு போய் அவர் இருவரும் அமர்கின்றார்கள். அமர்ந்த பொழுதுனில் சில களைப்பாகி விட்டு அப்படியே கிளம்புகின்றார்கள். கிளம்பிய பொழுதுனில் கருணுல் மனாசில் என்கின்ற ஒரு இடம் வருகிறது. இடம் வந்த பொழுதுனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் நாயகத்திலும் இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி இறக்கி, என்ன வார்த்தை தெரியுமா? ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் அவர்கள் நாயகத்திடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த தாயிஃபுடைய மக்களை 2 மலைக்கு நடுவில் வச்சு நான் நச்சுறேன்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் கூட நாயகம் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? நீங்கள் அப்படி செய்யாதீங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பின்னால் வருங்க பின் சமுதாயம் இந்த இஸ்லாத்தை ஏற்கும் என்று சொன்னார்கள் நாயக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரச்சனை தீருது. உடனே அவர்கள் மக்காவின் பக்கம் செல்கிறார்கள். நஹ்லா என்கின்ற ஒரு இடம் வருகிறது. நஹ்லா என்கின்ற ஒரு இடம், நஹ்லா என்கின்ற ஒரு இடம் வந்த பொழுதில் அங்கே தண்ணி வசதி எல்லாம் வேறு, அங்கே தங்குறாங்க. அங்கே தங்கிய பொழுதில் ஒரு ஜின்னிலிருந்து சில நபர்கள் பெருமான இடத்துல வருகின்றார்கள். இந்த விஷயம், இந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 2 இடத்துல பதிவு செய்கிறான். அது ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஜின்னில் ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி காட்டுறான். குல் உஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரு மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நிச்சயமாக நீங்கள் கூறுங்கள், அவர்கள் நிச்சயமாக வகைதான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜின்களிலிருந்து சிலர் அந்த இறை செய்தியை செவியுற்றார்கள். செவியுற்று விட்டு தன்னுடைய சமூகத்திற்கு போய் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். சமூகத்தில் போய் சொன்ன உடனே, நாங்கள் நிச்சயமாக ஒரு இறை செய்தியை நாங்கள் செவியுற்றோம், அது நேர்வழியின் பக்கம் அது இருக்கிறது. அது சொல்லிட்டு அல்லாஹ் ஜின்னுடைய அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று சொன்னாங்க ஜின்கள். உடனே இதெல்லாம் பெருமானா சொல்லி அமுச்சிடுறாங்க.
இதெல்லாம் அவங்க ஜின்கள் செவியுற்று போயிட்டு தன் மக்கள்கிட்ட சொன்ன பிறகு இது ஒரு வகையாக கன்வெர்ட் ஆகி அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வகையாக இறக்கப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சது பெருமானாருக்கு இந்த விஷயம் தெரியுது. ஓ, ஜின்கள் நம்மகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிட்டு போதோன்னு சொல்லி அப்போ தான் நாயகத்துக்கே தெரியும் ஜின்கள் நம்மகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிட்டு போயிருக்கு, அல்ல அதை வகையை இறக்கி கொடுக்குறான்னு தெரியும். இப்போது இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் அந்த இடத்துல நகர்ந்தது. இப்போது உடனே பெருமானார் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தாய்ப்புடைய நிகழ்வின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆறுதல் படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு வகையை இறக்கி வைக்கின்றான். என்னவென்று தெரியுமா? எவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்புக்கு பதில் கூறவில்லையோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அவன் தண்டனிலிருந்து தப்ப முடியாது. அவர்கள் பூமியில் எங்குதான் சுற்றி திரிந்தாலும் அல்லாஹ்வை அவனால் தோற்கடிக்க முடியாது. இவ்வாறெல்லாம் அல்லாஹ்வை அன்றி அவனை பாதுகாப்பவன் யாரும் கிடையாது என்பதாக சொல்லி முடிக்கின்றார்கள். இப்போது இதெல்லாம் விஷயம் நடந்த பிறகும் பெருமானாருக்கு ஒரு ஆறுதலை கிடைக்குது. அல்லாஹ் ஆறுதலை கூறுறான், நாயகமே நீங்கள் இவ்வளோ தூரம் தாவா செஞ்சீங்க, உங்கள் தாவா யார் ஏற்கலையா, விடுங்க, அவருக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறான். உடனே நாயகம் மிகப்பெரும் ஆறுதல் அளிக்கிறார்கள். உடனே மக்காவுக்கு செல்கிறாங்க. மக்காவுக்கு செல்கிறாங்க. உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், யாரும் சூரல்லாம், அல்லாஹ்வினுடைய தூதரே, மக்காவிலிருந்து காபிர்கள் எல்லாம் உங்களை வெளியேற்றுகிறார்களே, உங்களை துன்புறுத்துகிறார்களே, உங்களை ஏசுகிறார்களே, உங்களை திட்டுகிறார்களே, இன்னுமா அந்த மக்காவுக்கு நீங்கள் போகிறீங்க என்பதாக கேட்டார்கள். முடிவு செஞ்சுருக்கீங்களே, என்ன காரணம்? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையை சொன்னார்களாம். என்னவென்று தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வான் சொல்லிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய நபிக்கும் அவன் உதவி செய்வான் என்று சொன்னார்கள். உடனே இதை கேட்டுவிட்டு மக்காவின் பக்கம் சென்றார்கள். இதற்கு பிறகுதான் மெராஜினுடைய நிகழ்வு வருகிறது பெருமானாருடைய வாழ்வில் என்பதாக சொல்கின்றார்கள். ஆக எந்தெந்த விஷயமெல்லாம் கேட்டிருக்கிறோம், அபூதாலிபுடைய மரணத்தை கேட்டிருக்கிறோம், அன்னை ஹதீஜா நாயகரின் வரலாறை கேட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் தாய்ஃபில் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்தில் மிக ஒரு துயர ஆண்டு கிதாபுகள் பதிவு செய்யப்படுகிறார்கள். மிகவும் ஒரு பெருமானாரை மிகவும் ஒரு மன வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆண்டு என்பதாக இதை பதிவு செய்கிறார்கள். ஆக இந்த தொடரில் நாம் எந்த விஷயத்தை கேட்டோமோ அந்த விஷயத்தின் மூலம், அந்த விஷயத்தின் உள்கருத்தின் மூலம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.